நான் டாக்டர் என்ஆர் ஜெயக்குமார், மதன் ஹோமியோ கிளினிக்கினுடைய ப்ரொப்ரேட்டர், தமிழ்நாடு ஹோமியோபதி மருத்துவ கவுன்சிலின் பிரசிடெண்டாகவும் இருக்கிறேன். உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்பதால், இப்பொழுதெல்லாம் மக்கள் மாற்று மருத்துவத்தை தேடி நல்ல மருத்துவம் எது என்பதை தேடி கொண்டிருக்கிற நேரம். ஹோமியோபதி ஒரு சிறந்த மருத்துவம். இன்னைக்கு உலகத்திலே 2வது இடத்தில் அதிகமான பேர் பார்ப்பது ஹோமியோபதி தான். ஜெர்மனியில் ஆரம்பித்தாலும் நமது இந்தியாவில் இது மிக பிரபலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெருவாரியான மக்கள் இன்னைக்கு ஹோமியோபதியை தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் ஹோமியோபதி ரொம்ப விழிப்புணர்வு அவ்வளோ இல்லாமல் இருந்த காலம் உண்டு. இப்போ அப்படி இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலே நிறைய மருத்துவக் கல்லூரிகள் வந்தாச்சு. நிறைய மருத்துவர்கள் வந்துகிட்டு இருக்கிறார்கள். ஹோமியோபதி துறை சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நம்ம ஹோமியோபதி துறை மூலம் நிறைய விழிப்புணர்வையும் நாங்கள் பல்வேறு மீட்டிங்கெல்லாம் நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு தீராத பிரச்சனைகள் இதில் தான் நம்ம தீர்த்து வைக்க முடியும். சிலதெல்லாம் மற்ற மருத்துவத்தில் ரிலீஃப் கிடைக்கலாம், ஆனால் க்யூர் கிடைக்காது. அந்த க்யூரை நம்ம கொடுக்கறதுன்னா அது ஹோமியோபதி மருந்து தான். உதாரணமாக தினமும் காலையில் எழுந்த உடனே தும்மல் போடுவாங்க. இந்த தும்மலுக்கு நிரந்தரமாக ட்ரீட்மெண்ட் வேணும்னா அது ஹோமியோபதி தான். அடுத்தது சைனஸ்னால சஃபர் பண்ணுவாங்க. அந்த சைனஸ்க்கும் நிரந்தர தீர்வை கொடுப்பது ஹோமியோபதி தான். இந்த தும்மல் இருமலோடு இருந்துக்கிட்டு அப்புறமா நாளடைவில் அது ஆஸ்துமாவை மாறி வீசிங் அதுக்கு ரிலீஃபுக்காக போயிட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு பெர்மனண்ட் க்யூர் வேணும்னா அது ஹோமியோபதியில் தான் முடியும். மூக்கில் சதை வளர்றது நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கிளினிக்கில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு மூக்கில் சதை வளர்ந்து நேசல் பாலிப்புங்கிற பிரச்சனையில் இருக்காங்க. அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணி கொடுக்கறது. ஃப்ரீயாக மூச்சு விடுறதுக்கும் கொரட்டை இல்லாமல் தூங்குறதுக்கும் ஏர் என்ட்ரி ஆக்சிஜன் நீட் நல்லபடியாக இருப்பதற்கும் அது உதவியாக இருக்கும். அந்த நேசல் பாலிப்பை குணப்படுத்தும் போது அதுக்கு குணப்படுத்துறதுக்கு ஒரே மருந்து ஹோமியோபதி தான். அறுவை சிகிச்சை மூலமாக அதை பண்ணலாமான்னு கேட்பாங்க. பண்ணால் 2-3 மாதத்தில் திரும்பவும் அது வளர்ந்துடும். அது திரும்ப வளரக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரேன். அதனால் அதுக்கு நிரந்தரமாக மெடிசின் ஹோமியோபதி மூலமாக எடுப்பது தான் நல்லது. அடுத்தது செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், மைக்ரைன், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஹோமியோபதியே சிறந்தது. செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸில் நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் முதல் பிஹெச்டி பண்ண ஹோமியோபத் நான். அதை ரொம்ப ஆர்வமாக எடுத்து ஸ்டடி பண்ணி இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் வேர்ல்டில் டீச்சர்ஸு அண்டு ஃபார்மர்ஸ் நிறைய பேருக்கு இந்த நெக் பெயின், பேக் பெயின் இதெல்லாம் வரும். அதில் நெக் பெயின், செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், செர்வைக்கல் ரெடிகுலோபதி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஹோமியோபதி மூலமாக அணுகி உதவிகரமாக ஃபிசியோதெரப்பியும் பண்ணி, அதே மாதிரி போன் கம்ப்ரெஷனில் இருக்கும்போதும் போன் அண்ட் மசில்ஸ் டைட்டனிங் இருக்கும்போதும் அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மெடிசனையும் கொடுத்துட்டு, டீஜெனரேஷன் நெக் போன், செர்விக்கல் போன்ஸில் வரக்கூடிய டீஜெனரேஷனை தடுப்பதற்கு கல்கேரியா ஃபாஸ், கல்கேரியா ஃப்ளோர், இந்த மாதிரி கால்சியம் உள்ளதும் விட்டமின் D3 மாத்திரைகளையும் கொடுத்து அது டீஜெனரேஷனை தடுத்து அவங்களுடைய லாங்கிவிட்டி பிரச்சனைகளை குறைக்கிறோம். பர்மனண்ட்டாக குணப்படுத்த முடியுது. அதே மாதிரி செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வரும் மாதிரி லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் டிஸ்க் பல்ஜில் சஃபர் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் வேறு இதுலேயும் வைத்தியமே கிடையாது. சிகிச்சை அளிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய அந்த ஒரு இதை எளிய முறையில் ஹோமியோபதியில் மருந்து கொடுத்து சரி பண்ணுறோம். லம்பார் டிஸ்க் பல்ஜ் L3, L4, L5 இதில் பொதுவாக இந்த டிஸ்க் பல்ஜ் ஏற்படுவது உண்டு. அதுக்கு ஹோமியோபதி சிகிச்சை வெயிட் ரிடக்ஷன், ரெஸ்ட்டு அண்ட் ஃபிசியோதெரப்பி அண்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சன்லைட்லேயும் தினமும் காலையில் கொஞ்சம் நேரமாவது ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். இப்படி இருந்தால் அதை எளிதில் நாம் முழுமையாக குணப்படுத்த முடியும்.